வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி இலட்சியவாதிகள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸ் 2 அண்ட் 2A அதற்கான சிலபஸ் அஃபீஷியலாக என்ன அப்படின்றத வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது குறித்த ஒரு வீடியோ பதிவு தான் இது. A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே மெயின்ஸுக்கு தனியான சிலபஸும் 2Aக்கு தனியான சிலபஸும். மெயின்ஸில் பார்த்திங்கன்னா 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும் 2A அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்மளுக்கு வைக்க போகிறாங்க அப்படின்றத ஆல்ரெடியே அந்த பிளானரை எடிட் பண்ணி விடும்போதே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதற்கான தனித்தனியான சிலபஸ் விட்டுருக்குறாங்க. எந்த பேட்டர்னில் இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி முழு தகவல் இந்த வீடியோ பதிவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 2A பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா 2A தான் நம்ம பெரும்பாலானோர் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 3 பகுதிகளாக இந்த மெயின்ஸை பிரிச்சிருக்கிறாங்க. 2Aவில் பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. என்ன சார் அப்படின்னா, ஜிகே ஃபஸ்ட்டு ஜிகேவாக ஒன்று பிரிச்சிருக்கிறாங்க. அதில் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அதாவது 100 வினாக்கள் ஜிகேயில் வச்சுருக்கிறாங்க. இரண்டாவது ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க. அந்த ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா 20%, அதாவது ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்படின்ற அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து தமிழ் 60 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் அவங்க விருப்பத்திற்கு ஏற்றபடி ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் தான் ஜிகே, ரீசனிங், தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஜிகே பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் முந்தைய அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி, மிட்வெல் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை என்ன பண்ணியிருக்கிறாங்க, திரும்ப உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஐரோப்பியர்கள் வருகை, போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், இங்கிலீஷ் வருவாங்க, டேனிஸு, பிரெஞ்சு இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இது நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் நான் படித்தது தான். ஓகேங்களா? இந்த பாலிகர் ரிபிஜன் அப்படின்னா பாளையக்காரர்களினுடைய புரட்சி, வேலூர் புரட்சி, சிப்பாய்கள் கழகம் 18-19 செஞ்சுரியில் நம்ம படித்தது, பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், இந்த தியோசிக்கல் சொசைட்டி, ராமகிருஷ்ணா இயக்கம், அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய ரீஃபார்ம்ஸ் என்ன, அதுவும் நம்ம படித்தது தான். ஓகேங்களா? இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஐஎன்எம். ஓகேங்களா? ஐஎன்எம் காந்திய காலம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஐஎன்எம்மை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஹோம் ரூல் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஒத்துழையாமை இயக்கம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ திருக்குறளில் இருந்து சில விஷயங்கள் நம்ம அந்த யூனிட் 8ல் இருக்கக்கூடிய திருக்குறள் விஷயங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் இருந்தது நீதி கட்சி குறித்து கொடுக்கப்பட்டிருக்குது. சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் என்னது, ஃபஸ்ட்டு இதில் யூனிட் 1 நம்ம படித்தது தான். யூனிட் 2மே என்ன அப்படின்னா படித்தது தான். என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் தோற்றம் இருக்கும்ல, அது பிரையாம்பிள், முகவுரை, அதை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சேலியன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சிட்டி குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, யூனியன் கவர்மெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, பிஎம்மு, சிஎம்மு, லோக்சபா, ராஜ்யசபா, இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பஞ்சாயத்து ராஜை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே என்னது, பியூர்லி நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. பாலிட்டி சார்ந்து அண்ட் கவர்னன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் சார்ந்து யூனிட் T இருக்குது, 2 இருக்குது. அண்ட் யூனிட் 3 என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கொஸ்டின் எந்த டாப்பிக்லேருந்து கேட்போம் என்பது அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, 20 கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் வித் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு, அதில் 30 கொஸ்டின் கேட்பதாக அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ட் என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்பயும் மூலமாக படிக்கணும். 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு 4th யூனிட் என்ன கொடுத்துருக்குன்னா எக்கனாமிக்ஸும் அண்ட் சோசியல் இஷ்யூஸ், இது 2 கொடுத்துருக்குறாங்க. எத்தனை கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது குறித்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். 5வது என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஜியாகிரஃபி ஒரு 15 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆறுகளாக இருக்கட்டும், அப்புறம் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த ரெயின்ஃபால், மழைப்பொழிவு, மான்சூன், சூறாவளி, சாயில் அப்படின்னா என்ன, மண். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபாரஸ்ட், காடுகள், ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு
எல்லாமே வந்து சாங்சுரி, அந்த சாங்சுரியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மேக்ஸிமம் நம்ம படித்தது தான். மறுபடியுமே வந்துட்டு ஏர் அண்டு சி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னது, நம்ம 10th இருக்கக்கூடிய 5வது லெசன் தான் இந்த ஏர் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா, என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் இதெல்லாம் நம்ம படித்தது தான். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது நம்மளுக்கு அந்த இது வந்து 5 யூனிட் வந்து ஜிகேல வந்து இப்போ எத்தனை யூனிட் கொடுத்துருக்குறாங்க, 5 யூனிட் வந்து நம்மளுக்கு 2Aல வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 15 15 20 35 35 40 50 இதில் ஒரு 30 80 கொஸ்டின் ப்ளஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல 5 யூனிட்டாக கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் தென் வந்துட்டு நம்மளுக்கு புதிதாக மேக்ஸை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, மேக்ஸை தூக்கிட்டு உங்களுக்கு என்னது ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 27 டாபிக். இதுவும் ஈஸியாகத்தான் இருக்கும். ஓகேங்களா, அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங் அண்ட் டீகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பசில்ஸ், டைஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு என்ன ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 27 டாபிக் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு 40 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ். ஓகேங்களா, நல்லா இங்கே பாருங்கள், ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் 60 கொஸ்டின் பொதுத்தமிழ். இதிலே வந்து சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிராமர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, கிராமர் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்னது கொடுக்கப்பட்டிருக்குது. ஈஸியாகத்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பொருத்துதல், பொருத்தமான, புகழ்பெற்ற நூலாசிரியர். ஓகேங்களா, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கொடுத்துருக்குறாங்க. எதிர்ச்சொல்லு, பொருந்தா சொல்லு, சந்திப்பிழை நீக்குதல், ஒருமைப்பன்மை நீக்குதல், மரபுப்பிழை, வலுவுச் சொற்கள், ஆங்கில சொல்லுக்கு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள், ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொல்லு. ஸோ இந்த மாதிரி என்னது வினைமுற்று, வினையச்சம், வினையாளன் பெயர், அகர வரிசை, இந்த மாதிரி ஈஸியான டாபிக் தான். 21 டாபிக் வந்து நம்மளுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அதே மாதிரி தான் கிராமர் ஓரியன்டாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து 2Aக்கு உண்டான சிலபஸ். ஓகேங்களா, 2Aக்கு உண்டான சிலபஸ் இதுதான். ஸோ 2க்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கான சிலபஸ் என்ன அப்படின்னா சேம். இதில் எத்தனை யூனிட் சார், அதாவது டிஸ்கிரிப்டிவில் எழுதக்கூடியது, அப்ஜெக்டிவ் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் எழுதக்கூடியது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து 40 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவில் நம்ம எழுதணும். சேமாக சிலபஸ் வந்து மேக்ஸிமம் சேம் தான். தமிழ் சொசைட்டி கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அண்ட் தென் வந்துட்டு கான்ஸ்டியூஷன், பாலிட்டி இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது கவர்னன்ஸ் குறித்து. அடுத்தது 6வது ஜாகிரஃபி கொடுத்துருக்குறாங்க. 7வது எக்கனாமிக்ஸ் வித்து அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து 7 யூனிட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் வந்து 5 யூனிட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. 5 யூனிட்டு ப்ளஸ்ஸு ரீசனிங்கு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு என்னது தமிழ் ஆர் இங்கிலீஷ். இதில் வந்து 7 யூனிட் வந்து ஜிகே மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் எல்லாமே தான் மெயின்ஸுக்கும் 2Aக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா, இது நன்றாகவே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.